சுழற்றம் நடத்தல இந்த சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்துமே பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம என்னைக்கான கெஸிங்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக 098ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். நல்லா இருந்துச்சு ரூட்டு. அடித்த நம்பர் திருப்பி அடிக்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். பட் பவரில் அடிப்பான்னு பார்த்தேன். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 6:39ன்னு சொல்லி திருப்பி 93:39 சொல்லி வச்சுட்டான். பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு அந்த ரூட். பார்த்தீங்கன்னா அந்த கெஸிங் ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் லாக் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கு தான் எடுத்திருந்தேன் நான். பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி 93, அதுக்கு ஒரு 0:38, அப்போ ஏசியில் ஒரு 83, அதுக்கு ஒரு 0:68, அப்போ ஒரு ஏசியில் ஒரு 73 ஒரு நம்பர் அடிக்கணும். அடிக்காமல் வச்சுருந்தான். அப்போ ஏசியில் ஒரு 73 வச்சுட்டான். அதுக்கு தான் அந்த 0:92 நம்பர் லாக் பண்ணியிருந்தேன் நான். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 633 சொல்லி அடிச்சிட்டான். சரி வாங்க நம்ம என்னைக்கான கெஸிங்னு பார்ப்போம். நீங்கள் ரூட்டு நல்லா இருக்குது. உங்கள் கெஸிங் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். காமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 165 தான். வேறு நம்பர் அடிச்சிருந்தாலும் நான் கரெக்டாக சொல்லுவேன். அந்த நம்பர் விளாண்டதுக்காண்டி தான் கேமே எடுக்கிறேன் நான். கரெக்டான கேமாக இருக்குது. ஏ போர்டு 8 வச்சு தான் தாக்கியிருக்கான். அதனால் ஒரு 156 பாக்ஸு, இங்கே ஒரு 156 பாக்ஸு. இது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 166 பாக்ஸு. 5 டைம் அடிச்சிட்டான் பாக்ஸ். இது 5 டைம் அடித்ததுக்கு 4 நாள் விட்டு என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பாருங்கள். அதுக்கு ஒரு 871, இதுக்கு ஒரு 899, இதுக்கு ஒரு 809, இதுக்கு ஒரு 864. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறான் அதுதான் விஷயம். காமனா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் விளாண்டுருக்கான். 165 பாக்ஸுக்கு ஒரு 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏ போர்டு 8, இந்த 165 பாக்ஸுக்கு ஒரு 4 நாள் விட்டு ஒரு ஏ போர்டு 8, இந்த 165 பாக்ஸுக்கு 4 நாள் விட்டு ஒரு ஏ போர்டு 8, இந்த 165 பாக்ஸுக்கு 4 நாள் விட்டு ஏ போர்டு 8. அப்போ இந்த 156 பாக்ஸுக்கு 4 நாள் விட்டு கண்டிப்பாக ஏ போர்டு 8 வரணும். என் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஏ போர்டு 8 தான் வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுக்கிறான்னா ஏபி நம்பர் மட்டும் பார்த்துக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 87, ஒரு 89, ஒரு 86, ஒரு 80. பார்த்தீங்கன்னா 87, 86, 89, 80 கேப்பில் ஒரே நம்பர் தான் குறையுது. ஒரு 88 மட்டும் குறையுது ஏபியில். பார்த்தீங்கன்னா தெரியும். 87, 86, 89, 80 கேப்பில் ஒரு 88 மட்டும்தான் குறையுது. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். 88 மட்டும் தான் குறையுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசியில் ஒரு 88, ஒரு ஏபியில் பிசியில் ஒரு 88. அப்போ ஏன் ஏபியில் ஒரு 88 அடிக்கக்கூடாது? அவன் ஏபியில் ஒரு 88 ஏன் அடிக்கக்கூடாது? அதனால சொல்கிறேன், ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ஏபியில் 88 சொல்லி நான் வச்சு லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஏபி 88ன்னு சொல்லி லாக் பண்ணுறேன் நான். எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டு எனக்கு 8 தான் வர மாதிரி இருக்குது. 165 காமனுக்கு வேறு நம்பர் அடிச்சிருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக அவன் ஏ போர்டு 8 வச்சு அவன் விளாண்டுருக்கனால எனக்கு ஏ போர்டு 8, ஏபியில் ஒரு 88 சொல்லி ட்ரை பண்ணுங்கள். அவன் கெஸ்ஸிங்கில் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏசி 88க்கு அதுக்கு ஒரு 858, அதுக்கப்புறம் பிசி 88க்கு ஒரு 188. அப்போ 5, 1 போனால் 3ன்னு போனவன் 5, 1, 3 கேப்பில் ஒரு 3க்கு போகணும். அப்படி இல்லையா 5, 6 இல்லைன்னா 7க்கு போகணும், இல்லைன்னா 2க்கு போகணும். இந்த 3 நம்பருக்குள்ளே தான் அவன் கேம் நவுத்துறான். சி போர்டு பார்த்தீங்கன்னா 1, 5, 1, 3 கேப் நம்பர் 3. என்னடா அவன் மறுபடியும் 83 அடிப்பான்னு சொல்லி, ஏன்னா 93 அடிச்சுட்டு ஒரு 83 அடிக்கலாம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒரு 48க்கு ஒரு நம்பர் ஏற்றினா 58, இப்போ 93க்கு ஒரு நம்பர் ஏற்றினா ஒரு 83 சொல்லி விளையாடலாம் அவன். அதனால் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் நான் லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். 883ங்கிறது நல்ல ரூட் நம்பர் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்ணில் ஒரு 887, ஒரு 889, இங்கே அடிச்சிருப்பான் 885, ஒரு 885. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் குறையுது. ஒரு 887, ஒரு 889, ஒரு 885, ஒரு 883 குறையுது, ஒரு 881 குறையுது ஒற்றைப்படை எண்ணில். பார்த்துக்கங்க, உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க. நீங்கள் நம்மளோட சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 8, ஏபியில் 88, ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 883 லாக் பண்ணுறேன்.
உங்களுக்கு வேணால் சி போர்டு உங்களுக்கு என்ன வருதோ நீங்கள் தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 8, ஏபியில் 88, ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பரை 883 லாக் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு ஏபி 88 ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏ போர்டு 8 ஸ்ட்ராங்காக இருக்குது. காமன் 165 கெஸ்ஸிங் தான். 4 நாள் கேப் போட்டு கரெக்டாக நம்பரை விளாண்டுருக்கான். வேறு எதுவும் மாட்டுதான்னு சொல்லி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் மாட்டணும் பாருங்களேன். அந்த இடத்துல ஒரு ஏபி 16, அதுக்கு ஒரு ஏசி டபுள்ஸு, இங்கே பிசி 61, அதுக்கு ஒரு ஏசி டபுள்ஸு, இங்கே 7 16. இங்கே பார்த்தீங்கன்னா 161 166 வைங்களேன், 165, அப்போ 164 அடிக்கணும். 167 பாக்ஸில் அடிக்கணும். கரெக்டாக 2 நாள் கேப் போட்டு அடிச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே 9, இங்கே 7ன்னு வச்சுங்களேன். 8 தான் எனக்கு காமனாக வரணும். 4க்கு பவர் பண்ணினா 9, 7 அப்படியே வச்சிட்டிங்கன்னா 2ன்னு வச்சுக்கலாம். அப்படி தான் அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு டபுள்ஸ் தான் அதிகபட்சம் வரணும். கரெக்டான பேட்டர்னாக இருந்துச்சுன்னா இந்த 88க்கு 2 நாள் கேப் போட்டு அடிச்சிருக்கான். 1 2 3 4 4 நாள் விட்டு அடிச்சிருக்குன்னு அடிக்கல, 5 6 நாள் விட்டு அடிக்கலாம். பார்த்துக்காங்க. உங்கள் எஸ்ஐயில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஏ போர்டு 8 வருது, ஏபியில் 88, ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக 883 வச்சு லாக் பண்ணுறேன். உங்கள் எஸ்ஐயில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.